சில மேட் பார்ட்னர் வந்து கேட்பாங்க, "எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸுமே இல்ல மேடம். நான் ஸ்மோக் பண்றதில்ல, ஆல்கஹால் இல்ல, எனி ட்ரக் அடிக்ஷன்ஸும் கிடையாது. பட் ஆனா ஸ்டில் என்னுடைய செமன் அனலைசிஸ் டெஸ்ட்ல பார்த்தோம்னா, ஸ்பெர்ம்ஸ் இல்ல. என்னால ஒரு ஃபாதர் ஆக முடியல. என்ன காரணமா இருக்கும்?" அப்படின்றது வந்து சில பேரோட டவுட்ஸா இருக்கு. பேட் ஹேபிட்ஸ் இல்லனாலும் சில சமயம் இந்த செமன் அனலைசிஸ்ல அத வந்து நம்ம ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். நம்மளால ஸ்பெர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணல. இதுக்கு சில காசஸ் என்னவா இருக்கலாம்னா, ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷனா இருக்கலாம். ஃபேமிலியாவே முன்னாடியே இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்து ஃபாதருக்கு ஸ்பெர்ம்ஸ் கவுன்ட்ஸ் இல்ல அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். இல்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் லைக்லியா அவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல ஏதாவது இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அது கூட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸை டைரக்டா அஃபெக்ட் பண்ணலாம். ரொம்ப மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது மேல் பார்ட்னருக்கு கம்ப்ளீட் வேல்யூவேஷன்ஸ் அதோடைய ரீசன் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகும்போது நிறைய இப்போ அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸ்பெர்ம்ஸ் வந்து செமன் அனலைசிஸில் இல்லை அப்படின்னா நம்ம பீஸா மெத்தட்ஸ் மூலியமாக ஸ்பெர்மை ரிட்ரீவ் பண்ண முடியும். அதில் கிடைக்கக்கூடிய மினிமம் ஸ்பெர்ம்ஸாக இருந்தாலும் அதோடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஐவிஎஃப் பிக்ஸி ப்ரொசீஜரில் அவங்க ஃபாதர் ஆக முடியும்.